கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய சேர்ந்த தலைப்பு கட்டப்படும் சியோன். சியோன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்தேரமே தோத்தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே. உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே. மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே. பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே. பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். பாடி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். 1000 நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம். தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம். போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன். கேருபின் சேராபின்கள் ஒரு சட்டையினால் மோடி. கேருபின் சேராபின்கள் ஒரு சட்டையினால் மோடி. நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் உம்மை துதிப்பேன். நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் உம்மை துதிப்பேன். வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மா பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ ஒரு சியோனை குறித்த தொடர் செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். குளம் முடிச்சாச்சு. இன்னைக்கு சங்கீதம் 102வது அதிகாரம் 16வது வசனத்துல இன்னைக்கு தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. சங்கீதம் 102:15. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சியோனை கட்டி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். சியோனை கட்டி கொண்டிருக்கிறார். சரி, யாருக்காக கட்டி கொண்டிருக்கிறார்? ஒருத்தருடைய குணாதிசயங்களை பார்த்து அவர்களுக்காக அதை கட்டி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு மிலிட்ரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைட் இருக்கு. அந்த ஹைட் செஸ்ட் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது ஒரு வரணும்.
இது இருந்தால் தான் உங்களை சேர்ப்பாங்க. அப்புறம் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து என்னதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் தான் ரிசீவ் பண்ணிடுவோம். எங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம், சார் இந்த மாதிரி கால் கொஞ்சம் கோணலாக இருக்கான் சார், சரி பண்ணி கொடுப்போம், எல்லாம் முடியாட்டுறோம். ஒரு சின்ன எரர் இருந்தாலும் தூக்கிடுறோம். போலீஸ் வரைக்கும் அதே மாதிரி தான், ஒரு கயிறை கட்டி மேலே இருக்கணும். இப்போல்லாம் இந்த பசங்க வருவாங்க, வாலிபா பசங்க, சார் 8 கிலோமீட்டர் ஓடினேன் சார், கால் வலிக்குது. இப்போ தான் ஓடுறேன். ஆமாம் சார், மிலிட்ரியில் சேர்றேன் சார், போலீஸில் இதுக்காண்டி ஓடுறேன். ரெகுலராக ஓடினா உனக்கு வலிக்காது. அப்படி பல வகையான ஃபிட்னஸ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தேவை. சரி, உலக அழகி போட்டி வருது. அங்கே எல்லாரும் அவளை அப்ரிஷியேட் பண்ணணும் அழகின்னு சொல்லி. அதோட இல்லை, அவளுக்கு ஞானம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லணும். சொன்னா தான் அவன் உலக அழகியாக செலக்ட் பண்ணப்படும். சரி, ஹீரோ ஹீரோயின் எல்லாத்துக்குமே ஒரு தகுதியை வைத்திருக்காங்க. ஆனா இந்த சங்கீதம் 102வது அதிகாரம் நம்ம பார்க்கிற கர்த்தர் சீயோனை கட்டி அப்படின்னு கட்டுறோம்னா அவர் எதன் அடிப்படையில் கட்டுகிறார்? யாருக்காக கட்டுகிறார்? அவர் பிள்ளைகளுக்காக கட்டுறார். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எதன் அடிப்படையில் அவர் கட்டுகிறார் அங்கதான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் ஒரு குவாலிஃபிகேஷன் நான் காட்டப்படுறேன். முதல் குவாலிஃபிகேஷன் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 12:3. இது ஒரு குணாதிசயம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். இப்ப சாந்த குணம் உள்ளவர்களுக்காக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சீயோனை கட்டிக் கொண்டிருக்கார். அது யாருக்கு மாத்திரம் அது கிடைக்கும்னா அந்த குணாதிசயம் இருக்கும். சாந்தவன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தவனும். அந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்காக ஆண்டவர் சிலர் சீயோனை கட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு அந்த செய்திக்குள்ள போவோம். நம்ம பில்டிங் கட்டுறாங்களா, கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனிக்காரங்க ஒருத்தர், அவர் நல்ல உண்மையான மனிதர். அவரை ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுச்சு, பிளானை கொடுத்துருவாங்க, காசை கொடுத்துருவாங்க. அவர் அங்கே இருக்கிற கொத்தனார் அவரை வச்சு எல்லாம் செஞ்சு பர்ஃபெக்டாக அவர் வீடை கட்டி கொடுத்துருவார். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆக போயிடும். ரிட்டையர்ட் ஆகும் போது அந்த ஓனர் கூப்பிட்றாரு, சார் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, ரொம்ப பெஸ்ட் வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க, கடைசியாக ஒரு பில்டிங் கட்டிட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகலாம், உங்களுக்கு அதுக்கப்புறம் மாதம் பென்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறார். ஒரு கோபம் வந்துருச்சு. என்னடா என்ன ரிட்டையர்டாக போகிற நேரத்தில் இப்போ போய் ஒரு வீடை கட்ட சொல்கிறாங்க. கோவத்தில் அவர் சொல்கிறார், சார் நீங்கள் பெஸ்ட் மெட்டீரியல் போடுங்க சார், எவ்வளோ காசுனாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாம் செகண்ட் கிரேடாக போடுறாரு. எல்லாம் மோசமாக அந்த பில்டிங் கட்டுறாரு. எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கோவத்தில் இந்தாங்க சார் சாவி அப்படின்ட்டு ஓனர்கிட்ட சாவி விட்டுருக்காரு. ஓனர் எழுந்து நின்று, ஐயா இந்த சாவியை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்காக நீங்கள் கட்டின பெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தலை சுத்திடுச்சு. அடப்பாவி, நமக்கு முதலே இருந்தாலும் சொல்லியிருந்தா சூப்பராக கட்டிருக்கணும் சொல்லி. இதாங்க பிரச்சனை. உண்மை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனா இவருடைய மனதில் உண்மை இல்லை. சரி, அடுத்து ஆண்டவர் சில சர்டிபிகேட் கொடுக்குறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்குறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, யோபு 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இந்த குணாதிசயம் உள்ளவர்களுக்காக ஆண்டவர் கட்டிக் கொண்டிருக்கிறார் சீயோனை. 1:1. அந்த மனுஷன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தார். இதெல்லாமே குணாதிசயங்கள். குணாதிசயம் என்னது? பாம்புக்கு ஒரு குணம் இருக்கு, பூனைக்கு ஒரு குணம் இருக்கு, மனிதர்களுக்கு வித்தியாசமான குணாதிசயம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசமான குணாதிசயத்தோடு இருக்கிற மக்கள்ல ஆண்டவர் இந்த குணாதிசயத்துக்கு சந்தோஷப்படுகிறார். அதே வசனம் 8வது வசனம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு குலர்னாக்க அவனை போல் பூமியில வரும். இதன் அடிப்படையில் தான் சிலர் ஆண்டவர் கட்டுகிறார். சரி, மகிமையிலே அவர் வெளிப்பட போகிறார். மகிமையிலே வெளிப்பட போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம்
18 33:18 அப்பொழுது அவன் தம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்துள்ளான். அந்த மகிமையை காண்பித்துள்ளும் போது என்னை கண்ட ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டான்ட்டார். நம்ம அந்த சீவன்ல போய் சேர்ந்து நம்ம பிதாவுடைய முகத்தை முகமுகமா தரிசிக்க போகிறோம். அடுத்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குணாதிசயத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை மாத்த ட்ரை பண்ணாரு, மாற மாட்டேன்ட்டாங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 10:6. இது யார் அப்படின்னா சவுல். சவுல் ஒரு கேரக்டர். அதான் டாலஸ்ட் ஃபெல்லோ. அந்த உயரத்தை பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டாரு ஆண்டவர், இவனுக்காக கட்ட மாட்டார். எல்லாமே என்னெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பிளஸ் இருந்துச்சு. ஆனா இவனை பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்கும், நீ அவர்களோட சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். வேறு மனுஷன் இருங்க. இங்க ஜோசப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலினுடைய பையன். அவனை பத்தி எனக்குலாம் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அவனுடைய கேரக்டர், அவங்க அப்பா அவர் கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாமே ஆச்சரியமா. சின்ன பசங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு குணாதிசயம் நான் பார்க்கறது ஒரு ஒரு ஆங்கிள் மட்டும் தான் பார்ப்பேன். எத்தனையோ ஒரு குணாதிசயம் அவருக்குள்ள இருக்கும். அதன் அடிப்படையில் ஆர்டர் கட்டுவார். இப்ப இந்த குணாதிசயத்துல என்ன மாதிரி அவர் ஆண்டரை ஏமாத்தி விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 தாவீது கோலியாத்தை கொன்னுட்டு ஒரு வெற்றி பவனியாக வருகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 16 டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதுறாரு, அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மாலாக்காராக பார்த்தார். பொறாமையோட பார்க்கிறான். இந்த பொறாமைங்கிறது ஒரு கேரக்டர். இவனுக்காக தேவன் கட்ட முடியாது. சரி, இப்ப ஒரு சில காரியங்கள் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். குணாதிசயம். உபாகமம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 33வது அதிகாரம் 6வது வசனம். 33:6. ரூபன் சாவாமல் பிழைத்திருப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமா இருக்கிறது. இப்ப 2 வகையான ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். ஒன்று, தகப்பன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். யாரு கொடுக்குற? அப்பா கொடுக்குறாரு. அது ஆசீர்வாதமா இல்லையாங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். பாப்போமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 49வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிங்க. யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து, நீங்கள் கூடி பாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நெருங்கடி. லாஸ்ட் டேல இதுதான் நடக்கும் நம்ம சொல்லிட்டு ரூபனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமாய், நீ மேன்மையில் பிரதானமான விசேஷமானவன். ஆனா நீ தண்ணீரை போய் தளம்பிட்ட. இவன் தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்துட்டான். அது சித்தி கூட ஒரு தவறான உறவுக்குள்ள போயிட்டார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏறி படுகிற, அதனால நீ மேன்மை அடைய மாட்டாய். இத கேட்கும்போது ஒரே கவலையா இருக்கும் இல்லையாங்க. ஒரு தப்பு பண்ண, தப்பு தான், இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர் இந்த அடிப்படையில இருக்காம என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 33வது அதிகாரம், உபாகமம் 33வது அதிகாரம் 6. ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் ஈராது.
இப்ப 2 காரியத்தை நான் சொல்ல போறேன். ஒன்னு ஃபேக்ட், உண்மை. ரூபன் செய்த பாவத்தை சொல்லிட்டாரு, அதனால மேன்மை அடைய மாட்டேன்ட்டாரு. ஆனா ஆண்டவர் இந்த உண்மையோடு ஒரு காரியத்தை மிக்ஸ் பண்றாரு. என்ன காரியத்தை அவர் மிக்ஸ் பண்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப இந்த உண்மையை மிக்ஸ் பண்ணி அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றார். சொல்ல புரியுது அவனுக்கு? தப்பு தான். அப்பா சொன்னது உண்மைதான், அது போய் கிடையாது. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, அந்த தவற பிதாவுடைய குணாதிசயத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் மாற்றார். அது என்ன குணாதிசயம்? பிதாவுடைய கிருபை. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போய் அவர் கர்த்தர் இரக்கம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இரக்கத்தை காட்டுறார். 12 கோத்திரம் நான் தெரிந்து கொண்டது, இவன் தப்பு பண்ணிட்டானே, நான் இவன் மேல இறக்கப்படணுங்கிறாரு. எதை மிக்ஸ் பண்றாரு? இரக்கத்தை மிக்ஸ் பண்றாரு. கிருபை என்னது? இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய என்னுடைய கிருபைனால அது ஆசீர்வாதம் மாற்றும். நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியம் உள்ளவர். இந்த குணாதிசயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்த்து அவனுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 33வது அதிகாரம் 6. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் கொஞ்ச ஜனமாய் இராது. எக்ஸ்பேண்ட் பண்ணி போறாரு. சரி, அடுத்த கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். ஒரு கேரக்டரை காமிச்சிட்டேன், அது ரூபன். அடுத்து பாருங்க 5வது வசனம், ஆதியாகமம் 49:5. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்கள் பட்டயம் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய ரகசியமான ஆலோசனைக்கு உடன்படாது. என் மேன்மையே அவர்களை கூட்டத்திலே நீ சேராது. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அறங்களை நிர்மூலமாக்கிறார்கள். உக்கரமான அவர்கள் கோபமும் கொடுமையான மூர்க்கமும் சபிக்க கிடவது. என்ன கஷ்டமா இருக்கு. தப்பு செஞ்சாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருடைய சகோதரி தியானால கூட்டிட்டு போய் கெடுத்துட்டான். ஆனா நல்ல பையன், அவன் எனக்கு அந்த பொண்ணை கொடுங்க, நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன்ட்டு விருத்த சேதனம் பண்ணாதான் நாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விருத்த சேதனம் வச்சு 2 பேரும் கத்தி எடுத்துட்டு போய் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலி பண்ணதுனால ஆண்டோடைய கோபம் அவர் மேல வராததுக்கு காரணம் நான் சொன்ன ஒரு காரியம் தான். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையை அனுப்புகிறார். எல்லாத்தையும் அனுப்பி இந்த ரூபனை லேவியை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், உபாகமம் 33:8. லேவியை குறித்து நீ மாசாவேளை பரீட்சை பார்த்து மேரிபா தண்ணீர் என்றே வாக்கு வந்தா உன் வசமாக பரிசுத்த புருஷர்கள் வசமாக தும்மீம் ஊரிம் இருப்பதாக. தும்மீம் ஊரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான தாயக்கட்டை மாதிரி இருக்குங்க. இவங்க லேவி, இவங்களை அந்த லேவியர்களாக மாத்துறாரு, அவருடைய சமூகத்துக்கு முன்பாட்டு நிற்கிறவராக மாத்துறாரு. பார்த்தீங்களா, இதுதான் இவங்களுக்காக பில்ட் பண்றாரு. சியோனை கட்டுறதற்கு ஒரிஜினல் குவாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறாரு, தான் கொடுத்த எக்ஸ்ட்ரா கிருபை, இரக்கம், அன்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உயர்த்து கொண்டாடுறாரு. தன் சகோதரரை அங்கீகாரம், தன் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும், உங்களுடைய வார்த்தைகளை கைக்கொள்வார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது. யாத்ராகமம் 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32வது அதிகாரம். மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்குறதுக்கு சீனாய் மலைக்கு போயிட்டார். இங்க இருக்கிற மக்களை லீட் பண்றது யார் லீட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் அண்ணன்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வம் வேணும்னு சொல்லி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எகிப்து மக்கள் இங்கே 400 வருஷம் அங்கே இருந்தாங்க, அதை
கண்ணுக்குட்டி அவங்களுடைய ஒரு தெய்வம். அந்த தெய்வம் அவங்களுக்கு முன்னாடி போனான்னா அவங்களுக்கு எந்த இடையில இருக்காது. அந்த தெய்வத்துக்கு ஒரு பவர் இருக்குன்னு நம்பினாங்க. அதே மாதிரி கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சாரு, உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டெல்லாம் கலத்தி கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு மிஷினில் வச்சு ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வந்துட்டார். அதை அவர் கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா 24வது வருஷம் 23வது வருஷம் மோசேட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் தெய்வங்களை உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமே. அப்பொழுது நான் பொன் உடைமைகளை வாங்கி அதை கலற்றி தாராக்க சொன்னேன். அப்படியே தந்தார்கள். அக்கனியில போட்டு ஒரு கண்ணுக்குட்டி குதிச்சு வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இவங்களை ஒரு நிர்வாணமாக்கி ஆரோன் ஒரு டான்ஸ் போட வைக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு, இங்க யார் என் பட்சத்துல இருக்காங்க, உங்க கத்தி எடுத்துக்கோங்க. ஆண்ணையும் பார்க்காதீங்க, பெண்ணுனையும் பார்க்காதீங்க, அண்ணனை பார்க்காதீங்க, அம்மானை பார்க்காதீங்க, யாரெல்லாம் நிர்வாணமா இருந்தாலும் எல்லாத்தையும் வெற்றி போடுங்க அப்படிங்கிறார். அவளை நோக்கி உங்களிடத்திலே ஒவ்வொருவனும் யாத்ராகமம் 32வது அதிகாரம் 27 உங்களிலே ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டு பாளையத்துக்கு உருவம் புறம்பே போய் தன் தன் சகோதரனையும் ஒருவனையும் தன் தன் சிநேகிதனையும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவுள். அப்ப ஏறக்குறைய 3000 பேர் அன்னைக்கு சேர்த்து போறாங்க. அது ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மோசே பிறகு யார் என் பட்சத்தில் இருக்காங்க சொல்லி அவர் பட்சத்தில் இருந்தனாலதான் இதை நீங்க உபாகமம் 33வது அதிகாரத்துல 9 தன் தாயையும் தன் தகப்பனையும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரனை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கும் அவனிடத்துல தான் என்ன இருக்கணும், இந்த என் உடன்படிக்கை இருக்கட்டும். இதனால நம்ம எப்படி இதை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு சியோனுக்கு போகிறவர்கள் நம்பர் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். பரலோகத்துக்குள்ள பாதை நெருக்கமானது. அது பிரவேசிப்பர் வெகு சிலர். அந்த வெகு சிலர் எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 8வது 6-8 ராஜஸ்திரீகள் 60 பேர், வருமான ஏற்றங்கள் 80 பேர், கன்னியர்களுக்கோ தொகையில். இஸ்ரேல் மக்கள் தொகையில்லாதபடி இருக்காங்க. அவங்களுக்கு என்னதே முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு சிலர் தான் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் புறாவ என் உத்தமிய ஒருத்திய, அந்த ஒருத்திய அந்த கேரக்டர் புறாங்கிற கேரக்டர் பார்க்கறாங்க. பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி, ஆண்டவர் எப்படி இந்த லேவிய ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 26 யாத்ராகமம் 32:26 பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஒரு கேரக்டரை ஆண்டவர் உயர்த்தி ஒரு போதிக்கிற பவரை கொடுக்குறாரு. யூ ஷுட் பி தி டீச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சரி, இந்த லேவியரை குறித்து ஆண்டவர் என்ன அவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா. என்னாகமம் 16:8
என்னாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு மோசே கோராகை பார்த்து, லேவியின் புத்திரரே, பார்த்துக்கோங்க, இந்த லேவியை குறித்து அவங்க அப்பா சாபமான வார்த்தையை போட்டு, நீ உருப்படவே மாட்ட, இவங்க யாரும் சேர்ந்துறாங்க சொன்னார். ஆனா மோசே அவரோட அந்த லேவியரோட என்னெல்லாம் மிக்ஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபை, ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை, இரக்கம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஊழியக்காரலாக. அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யும். எல்லாருக்கும் அது கிடைக்குமா? கிடைக்காது. சபையில் முன் நின்று அவளுக்கு வேண்டிய வேலையை செய்யும். இவங்க தைரியமா உள்ள வரலாம், அந்த கோத்திரத்தில் பிறந்தனால அந்த சந்ததி எல்லாருக்கும் அந்த ஆசை. இதாங்க வித்தியாசம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிழ வெளிப்பட போகிறார். அது எதன் அடிப்படையில் வெளிப்படுத்த கட்டுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையை பார்த்து சாந்த குணம் உள்ளவன்கிறார். அப்படித்தானுங்க. ரூபனை பார்த்து அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ பருகி பெருகுவ, பெரிய கூட்டமா மலர்வேங்கிறாரு. இந்த பெரிய கூட்டத்தை எல்லாமே இங்க நம்ம பார்க்கிற கேரக்டர்ஸ். ஆனா இவங்க அந்த குணாதிசை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவிக்கு இருந்தது, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டப்படி ஆரோனுக்கு முறுமுறுக்கிறீர்கள். இவங்க மட்டும் செத்தாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகள் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டவர்ல ஒரு செப்பரேட் பண்றாரு. எப்படி செப்பரேட் பண்றாரு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம், லேவி, சிமியோன். ஆதியாகமம் 42:24. இப்ப செப்பரேஷன், நீ ரெண்டு பேரும் ஒட்டி இருக்கக்கூடாது, பிரிக்க போறீங்கிறாரு. அவன் அவர்களை அப்புறம் போய் அழுது திரும்ப வந்து அவர்களிட பேசி சிமியோனை பிடித்து அவன் கல்வி கட்டி, சிமியோனை பிடிச்சு கட்டி வச்சாச்சு. ஏன்னா லேவியை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஒரு கூட்டத்தார கற்றாரு, ஒரு கூட்டத்தார உயர்த்துறாரு. காரணம் கிருபை. இந்த கிருபை எங்க இருந்து வருது? அவற்றிலிருந்து வருது. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். 1 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரம் 12:25. சிமியோன் புத்திரர் பராக்கிரமசாலிகள், யூத்த பராக்கிரமசாலிகள். இந்த சிமியோனுக்கு ஆலயத்துக்குள்ள வர முடியாது, லேவி வேலையை செய்ய முடியாது. ஆனா பராக்கிரமசாலிகள் அந்த வம்சத்திலிருந்து வர்றாங்க. திரும்ப நான் சொல்றேன், கர்த்தர் சீயோனை கட்டி கொண்டிருக்கிறார். எதன் அடிப்படையில் கட்டி கொண்டிருக்கிறார்? நம்முடைய குணாதிசயத்தின் அடிப்படையில். உங்க குணாதிசயம் என்ன குணாதிசயம்? ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, எப்படி ரூபனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்களோ, யூதாக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்களோ, என்னைக்கும் இந்த கிருபை வேணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிச்சா ஆண்டவர் உங்களுக்கும் கிருபையை கொடுப்பாரு, உங்களுக்காகவும் சீயோனை கட்டி கொண்டிருப்பார். ஜெபிச்சு படிப்பாமா? மகா இரக்கமும் கிருபை உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுத்துவார் ஐயா. மகிமையை வரும்பொழுது எங்களுக்காக கட்டப்பட்ட சீயோனை நாங்கள் பார்த்து அது மூலமாக சந்தோஷப்பட்டு தொடர்ந்து இந்த ஊழியத்திலே உங்களோட இணைந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.